சார், நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மருத்துவமனையில வந்து தீவிர சிகிச்சையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் ரொம்ப நாளாவே காமாலை நோயினால பாதிக்கப்பட்டு தான் வந்து இருந்தாரு. அவருக்கு நெறைய குடிப்பழக்கமும் வந்து இருந்தது. இவரே வந்து நான் பண்ணது தப்பு அப்டின்ட்டு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. இப்போ சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவருக்கு திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரத்த வாந்தி வந்து எடுத்து தான் சீரியஸ் ஆயிட்டதா வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கா சார்? மஞ்சக்காமாலையினால ரத்த வாந்தி வந்த வர அளவுக்கு அவரோட உடம்பெல்லாம் வந்து முன்ன மாரி இல்லாம ரொம்பவே ஃபேட் ஆனவரு பொதுவா ரோபோ சங்கர். ரொம்ப மெலிஞ்சு தான் வந்து காணப்பட்டாரு சமீப காலங்கள்லலாம். ஸோ இதோட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து என்னன்னு சார்? இல்ல இது 200% சாத்தியம் தானே. இப்ப எக்ஸாம்பிள் நடிகர் அபிநய் அவரோட வீடியோல கூட பார்த்திருப்பீங்க. முன்னாடி துள்ளுவதோ இளமையில எப்படி இருந்தாரு, ஆமா ஜங்ஷன் சார். படத்துல எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. அப்ப அந்த லிவர் கெட்டு போயோ இல்லைன்னா அந்த லிவர் சிரோசிஸ் நுரையீரல் அந்த ஈரல் சுருக்க நோய் வந்து எவ்வளவு ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்துதுன்ட்டு போட்டோவை பார்த்தே நம்ம கதையை சொல்லிடலாம். முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் ரோபோ சங்கர் சார் இருக்கும். முன்னாடி அவரோட போட்டோ எப்படி இருந்தது, இப்போ அவரோட போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒரு டிராஸ்டிக்கா வெயிட் லாஸ் நடக்கும். பாடி ஃபுல்லா வெயிட் குறையும், தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் போகும், மசில்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்கும், தசையில இருக்கிற ப்ரோட்டீன்லாம் ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதனால கண்டிப்பா மால் நியூட்ரிஷனுக்கு போவாங்க, வெயிட் குறையும் ஒண்ணு.